காய் ஸ்ட்ரைக் முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன் வெட்டுற எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்தது. ஏன்னா மீனே வராததுனால அவங்களுக்கு காசே சம்பாதிக்காமல் இருந்தாங்க. இப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சிச்சு, எப்படி இருக்குன்ட்டு சொல்லி நம்ம காசிமேடு டேவிட் குமார் அண்ணகிட்ட பேச போகிறோம். வாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ, ஸ்ட்ரைக் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு எப்படி வருமானம்லாம் எப்படி இருக்குது? ஸ்ட்ரைக் முன்னாடிக்கும் இப்போயும் பற்றி சொல்லுங்கள். சொல்லப்போனால் ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. முன்னாடி தேவைக்காக ஒரு இதுவாக இருந்தது. இப்போ பரவாயில்ல. இப்போ போட்டு போக ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அளவுக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாக குடும்பம்லாம் ரன் பண்ணுற மாரி இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரைக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி வந்தோமா, அந்த வேலை சுமாரான வேலை வரும், அவ்வளோதான். ஆனால் இப்போ போட்டு போக ஆரம்பித்ததுலேருந்து ஓரளவுக்கு நல்லா வேலை வருது. இப்போ பரவாயில்ல, இப்போல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, கரெக்டாக போயிட்டு இருக்குது. அவ்வளோதான். இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கவும் மாட்டோம். இந்த ஸ்ட்ரைக் டைமில் 12 மணிக்கெலாம் இருக்க மாட்டீங்க. ஸ்ட்ரைக் டைமில் இப்போ ஸ்ட்ரைக் இல்லாதன்றதுனால 1 மணி நேரம் கூட கடையில் உட்காந்து வேலையை பார்த்துட்டு போகிறோம் வீட்டுக்கு.